மெதுவா தின்னாம்டி. ஏன் ஒரு மாதிரி சப்பு சப்புன்னு திங்க? நான் எப்படி தின்னுட்டு போறேன், உனக்கு என்ன? சத்தம் போடாம தின்னாமட்டி. இந்த சவுண்ட் கேட்டாலே எரிச்சலா இருக்கு. ஓ, உனக்கு இந்த சவுண்ட் பிடிக்கலையோ? அப்ப சரி. மூஞ்சி கிட்ட வந்து சவிக்காம அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு குத்துவியோ? ஆமா, என் மூஞ்சி முன்ன வந்து சவிச்சா நான் குத்துவேன். பாரு எப்படி சொல்லியா நீ? எடி என் உயிரை வாங்கன்னே இருக்கிறீங்களாட்டி நீங்க. டெய்லி உங்ககிட்ட அலறி அலறி என் மண்டலாம் வெடிக்கி. இவன் நான் என் போக்குல தான் இருந்து தின்னுட்டு இருந்தேன். இவ நம்ம பண்ணி மாதிரி திங்கானே ஆரம்பிச்சா. ஏன் இப்படி சண்டை போட்டு சாவறிய? ஒருத்திக்கு ஒருத்தி பிடிக்கலன்னு அந்த பேசாம இருங்க. ஏனி எப்ப மாதிரி எவளாவது கை நீட்டிட பார்த்தேன், ரெண்டு பேர் கையும் முடிச்சு அடுப்புக்கு வச்சுடுவேன். பாருமே எப்படி திங்கானி. எம்மா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது எனக்கு இப்படிதான் சவுண்ட் வரும். அவளுக்கு பிடிக்கலன்னா தூரப்ப சொல்லு. எடி சத்தம் போடாம சாப்பிடு. எம்மா அப்ப நம்ம சாப்பிட்ட மாதிரியே இருக்கா. அப்படி நீ ஒண்ணு திங்கடா. சத்தம் போடாம திங்கதா இருந்தா தின்னு. இந்த பழக்கம் தான் நாளைக்கு வெளிய போய் வரும். அதெல்லாம் வெளிய போய் சாப்பிடுமே, நான் அழகா தான் சாப்பிடுவேன். நம்ம வீட்ல திங்கும்போது என்னால நடிச்சு நடிச்சு திங்க முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் திம்பேன். இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு இருக்கதா இருந்தா வெளிய போயிரு. என் வீட்ல இருக்கத வரைக்கும் என் சொல்ல கேட்டு தான் நீ இருக்கணும். விக்கல் விக்கல் சுவனி சரி இல்ல பாத்துக்க. ஏமா பாத்துட்டே இருக்கா? அத்தியா இப்ப தங்கச்சி திங்கும்போது ஏதாவது சவுண்ட் வந்துச்சா? அதே மாதிரி சாப்பிடு. அவ எப்படி நக்கலா சிரிக்கா? இதுக்கு ஒண்ணும் சொல்லிராத. எம்மா நான் யாரையும் பார்த்து சிரிக்கல. சாப்பிடும்போது விக்கல் வந்துட்டு அதான் விக்குனேன். எப்படி கொக்குன்னு உனக்கு விக்கல் வருமா? ஏம்டி எனக்கு சிரிப்பு வந்து நான் சிரிச்சேன். இப்ப இதுல என்ன இருக்கு? எம்மா கேட்டியா? அவ இஷ்டத்துக்கு சிரிப்பா, நான் எதுவும் சொல்லக்கூடாதான். அதே மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணாலும் திம்பேன். அதை அவ கேட்கக்கூடாது. அதான் சொன்னோம்ல, வீட்டை விட்டு வெளியே போயிரு, உன்னை யாரும் கேட்க மாட்டோம். இது என்னமா நியாயம்? அவ சிரிக்கிறதுன்னா எனக்கு எரிச்சலா இருக்கு. அதை மட்டும் நான் கேட்கக்கூடாது. நான் திங்கிறது மட்டும் அவ கேட்பாளோ? இது நம்ம திங்கும் போது அடுத்த ஆள் நம்மள பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அமைதியா தின்னு. சவுண்ட் வராம எப்படிமா திங்க முடியும்? எடி சாப்பிடும்போது சவுண்ட் வரக்கூடாது. அது நல்ல பழக்கம் கிடையாது. சப்பு சப்புன்னு தின்னாதானே உனக்கு கோவம் வருது. அப்ப இப்படி திங்கடா. ஞம் 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 ஞம். எடி அப்ப நீ இப்படி தான் தின்னா. எனக்கு சவுண்ட் போட்டு தின்னாதான் தின்ன மாதிரி இருக்கும். சரி, நீ என்னைக்கு தின்னாலும் நீ இப்படி சவுண்ட் போட்டு தான் திங்கணும். எங்கேயாவது வெளிய வச்சு சாப்பிடும்போது வாயை கூட திறக்காம மூணு ஆட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு நீ வெளிய வச்சு ஞம் 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 திங்க முடியா? தின்னு. நீ தானே சொன்னா எனக்கு சத்தம் போட்டு தின்னாதான் திங்க முடியா? நீ எனக்கு என்ன, நான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். என் பாட்டுக்கு திம்பே. உங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும். ஞம் 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 ஞம். இங்க பாரு, ஒழுங்கா இருந்தியனா கூட 2 வருஷம் வீட்ல வைப்பேன். அப்படி இல்லன்னு வை, 5 பவுனோ 10 பவுனோ போட்டு எவனுக்காவது 2 கட்டி கொடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு முதியோர் இல்லத்துல போய் படுத்துக்கிடுவேன். இது என்னமா நியாயம்? சத்தம் போட்டு சாப்பிட்டு இருக்கலாமா?